அண்ணா வணக்கங்கண்ணா. இப்போ நம்ம பேருங்கண்ணா, நம்ம எந்த சந்தையில் இருக்கோம்? நம்ம என் பேர் ஈரோடு மணிகண்டனுங்க. நம்ம ஒரு 5 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ கருங்கல்பாளையம் மாடு சந்தையில் மாடு எடுத்து கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, காஞ்சிபுரம், இன்னொன்று அரியலூர், சென்னை, அப்படி எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்து பாதி வெட்டி கிளப்பி வச்சு இன்னும் கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில கஸ்டமர் நம்மளே பால் மிஷினு சாப் கட்டரெல்லாம் பண்ணுறோம். இப்போ சாப் கட்டர் வருது, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாரம் வந்து வியாழக்கிழமைனா நம்ம மாடு வாங்கி கொடுக்குறோம். எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. என் ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு முன்னாலே 2 நாளைக்கு முன்னாலே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நல்லதாக பார்த்து எடுத்துக்கலாம். வர்றவங்க பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். எக்காந்து ஒன்று வாங்க, சலிக்காமல் உங்களுக்கு மாடு வாங்கி கொடுக்க நான் ரெடி. நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் சரி, பொறுமையாக இருங்க, நல்லபடியாக நான் எடுத்து தரேன். நீங்களும் பொழைச்சிக்கலாம், நானும் பொழைச்சிக்கலாம். இப்போ நம்ம வேறு என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று வாங்கி கொடுக்குறோம். ஹெச்எஃப்பில் ஹை குவாலிட்டியான கன்றுங்க, செனை ஊசி வைக்கிற கன்றுங்க, ஒரு 6 மாதத்து கன்றுங்க, செனை போடுறதுக்கு ஒரு 6 மாதம் இருக்கிற வரை கன்றுங்க, அப்படியெல்லாம் கன்று வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் என்னென்னா லாட் ஐட்டம் எடுக்கிறோம். அப்புறம் பெரிய பெரிய பண்ணை க்ளோஸ் ஆகுது, என்கிட்ட காளைக்கன்று நிறையா இருக்குது, மாடு செனை பிடிக்காத மாடு நிறையா இருக்குது, ரத்தக்கறவை மாடு நிறையா இருக்குது. இல்லை வந்து நான் பண்ணை க்ளோஸ் பண்ணுறேன், என்கிட்ட இத்தனை மாடு இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரேட்டு பேசி போட்டுக்க. அது 20 லட்சமானாலும் சரி, 40 லட்சமானாலும் சரி, அது என்ன மதிப்போ அந்த மதிப்புக்கு நாங்கள் ஒட்டுக்க அப்படியே எடுத்துக்குவோம். லாட் ஐட்டம், ஒரு பண்ணை க்ளோஸ் பண்ணுறது, எதாக இருந்தாலும் சொன்னீங்கன்னா நம்ம எல்லாமே இது பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குன்னு வந்து ஒரு பக்கம் மாடு வாங்கி ஏமாந்து எனக்கு அது விற்று கொடுங்க நிலம் பண்ணால் நம்ம விற்றுலாம் தர மாட்டோம். அந்த மாடு கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு 10 மாடு இருக்குது, ஒரு 15 மாடு இருக்குது, ஒரு லாட்டாக ஒரு 100 மாடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட எடுத்துக்கோம். எல்லாமே எடுத்துக்கோம். மொத்தமாக எடுத்து விற்று கொடுத்துட்றோன்னு சொல்கிறீங்க? விற்று கொடு, நம்ம ஒரு விலை பேசி எடுத்துக்கோம். விலை பேசி விலையில் ஆகாது. நம்ம அது என்ன விலையோ நமக்கு தகுந்த விலைக்கு கேட்டு அது மொத்தமாக அந்த இது நம்ம லாட்டாக எடுத்துக்கணும். வேலையாகாது. அது அவங்க சொல்கிற விலைக்கு நமக்கு தகுந்துச்சுன்னா அது 100 மாடாக இருந்தாலும் சரி, 200 மாடாக இருந்தாலும் சரி, ஒட்டுக்காக எடுத்துருவோம். லாட்டாக எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். பண்ணை க்ளோஸ் பண்ணி கொடுக்கறனாலும் பண்ணலாம். இல்லை என்கிட்ட காளை ஜாஸ்தியாக இருக்குது, காளைக்கண்ணு அதிகமாக இருக்குது, செனை பிடிக்காத மாடு ஒரு பண்ணையில் 50 மாடு இருக்குன்னா அதில் ஒரு 10 மாடு செனை பிடிக்காமல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, ஒட்டுக்காக பேசி எடுத்துக்குங்கன்னு சொன்னால் அதெல்லாமே ஒட்டுக்காக பேசி எடுத்துக்கலாம். எங்கேனாலும் சொல்லுங்கள், வீடியோ அனுப்புங்க, கரெக்டான விலை சொல்லுங்கள், நேரில் வந்து பார்த்துட்டு விலையை பேசி எடுத்துக்கலாம். இது என்ன சாப் கட்டுறதுங்களா? சாப் கட்டுங்க. நம்ம பாக்ஸில் சாப் கட்டுற எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கஸ்டமர் மதுரை கஸ்டமருக்கு வேணும்னு கேட்டது இப்போ சாப் கட்டுற இப்போ வந்துருக்குது. இன்றைக்கி நம்ம மாடு எடுத்துகிட்டு வண்டி இது என்ன விலை வருது? மாடலுக்கு தகுந்தவருக்கு நம்ம அப்போதைக்கு விலை இறங்கும். அது நம்ம போட்டிக்காக சொல்லிட்டோம்னா அது முன்னப்பண்ண அந்த விலையில் இப்போ 6 மாதம் கழிச்சு கேட்பாங்களா, ஒரு வருஷம் கழிச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்கன்னா நிலவரம் மாறும். பட்ஜெட்டு கம்மி தான், பெரிய பட்ஜெட் எல்லாம் இல்லை, கம்மி பட்ஜெட் தான். சாப் கட்டுரு, 5 பிளேடு, 3 HP மோட்ரு, பெல்ட் டைப்பு, அதனால் இதெல்லாம் இதாக இருக்கும். இது நம்ம கஸ்டமருக்கு மதுரை கஸ்டமருக்கு இப்போ நம்ம அனுப்புகிறோம். இப்போ மாடுகளுக்கு தேவையான சாப் கட்டுரு, ப்ரஷ் கட்டுரு, மில்கிங் மிஷின் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். ஆமாம், எல்லாமே கிடைக்கும். தேவைப்படுறவங்க மாடு தூக்குற ஸ்டாண்டு எல்லாமே கிடைக்கும். நன்றி. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம ஈரோடு மணிகண்டன் அவர்கிட்ட கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் மாடு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்துங்கண்ணா வந்திருக்கீங்க? மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ எத்தனை மாடு இன்றைக்கி எடுத்திருக்கீங்க? 3 மாடு. எது மாதிரியான மாடு எடுத்திருக்கீங்க? இல்லை, 3 கறவையில் இருக்கிற மாடுங்களா? என்ன கறவை சொல்லியிருக்காங்க? 15க்கு மேலே எடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே ஃபார்முக்காக எடுத்துருக்கோங்களா, வீட்டு யூஸ்க்காக எடுத்துருக்கோங்க? சரி சரிங்க. விலை எப்படி பரவாயில்லைங்களா? அனுசரித்து வாங்கி கொடுத்தாருங்களா? இவர் ஈரோடு மணிகண்டன் உங்களுக்கு எப்படி தெரியுங்க? சரிங்க, சரி சரிங்க, சரி சரி. விலை கேட்ட விலைக்கு அனுசரித்து வாங்கி கொடுத்தாருங்களா? நல்லா வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகேங்கண்ணா, வாழ்த்துக்கள், நன்றி.